ஓம் சாந்தி. 13/7/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, ரக்ஷா பந்தன் விழா வாக்குறுதியின் விழாவாகும். சங்கம யுகத்தில்தான் ஆரம்பமாகிறது. இப்போது நீங்கள் தூய்மை ஆகவும் ஆக்குவதற்கும் வாக்குறுதி செய்கிறீர்கள். கேள்வி: உங்களுடைய அனைத்து காரியமும் எந்த ஆதாரத்தில் வெற்றி பெறும்? புகழ் எவ்வாறு வெளிப்படும்? பதில்: ஞான பலத்தோடு யோக பலமும் சேரும் போது எல்லா காரியமும் தானாகவே நடப்பதற்கு தயாராகும். யோகம் என்பது மிகவும் ரகசியமானது. இதன் மூலம் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர் ஆவீர்கள். யோகத்தில் இருந்து புரிய வைத்தால் பத்திரிகையாளர்கள் தானாகவே உங்கள் செய்தியை வெளியிடுவார்கள். செய்தித்தாள் மூலமாகவே உங்களது புகழ் வெளிப்படும். இதன் மூலமாக அநேகருக்கு செய்தி கிடைக்கும். ஓம் சாந்தி. இன்று குழந்தைகளுக்கு ரக்ஷா பந்தன் பற்றி புரிய வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இப்போது அருகாமையில் வருகின்றது. குழந்தைகள் ராக்கி அணிவிக்க செல்கின்றனர். இப்போது எந்த விஷயம் நடந்து முடிகின்றதோ அதனை விழாவாக கொண்டாடுகின்றனர். இது குழந்தைகளுக்கு தெரியும். அதாவது இன்றையிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த வாக்குறுதி கடிதம் எழுதி வைக்கப்பட்டது. அதற்கு நிறைய பெயர் கொடுத்தார்கள். இதுதான் தூய்மையின் அடையாளம். அனைவருக்கும் சொல்ல வேண்டியுள்ளது, தூய்மை ஆவதற்கு ராக்கி அணிவியுங்கள் என்று. இதையும் அறிந்துள்ளீர்கள். தூய்மையான உலகம் சத்யுக ஆதியில் தான் இருக்கும். புதிய உலகத்தில் ஒரு பாரத கண்டம் தான் இருக்கும். பாரத கண்டத்தில் அவசியம் மனிதர்கள் கூட இருந்திருப்பார்கள். பாரதம் சத்தியமான கண்டமாக இருந்தது. உலகத்தின் ஆரம்பத்தில் தேவதா தர்மம் இருந்தது. அதைத்தான் நிர்விகாரி தூய்மையான தர்மம் என ஆரம்பத்தில் தேவதா தர்மமே இருந்தது. அதைத்தான் நிர்விகாரி தூய்மையான தர்மம் என கூறப்படுகிறது. மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, அனைத்தையும் விட பெரிய விழா இதுதான். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். பிறகு அவசியம் சிம்மாசனத்தில் அமர்வார். பட்டாபிஷேகம் ஒருபோதும் காட்டுவதில்லை. உண்மையில் அங்கு சத்தியுகத்தில் தீபாவளி அன்று கோலாகலமாக பட்டாபிஷேகம் நடக்கும். சங்கம யுகத்தில் எந்த விஷயம் உள்ளதோ அவை அங்கு இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் இங்குதான் ஏற்படும். தீபம் ஏற்படுகிறது. அங்கே தீபாவளி கொண்டாடப்படுவதில்லை. குழந்தைகள், நீங்கள் வெளியே சுற்றி வாருங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது. காமம் கூட பெரிய அவகுணமாகும். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் தூய்மையை இழக்காதீர்கள் என்று கூறுகின்றார். தூய்மைக்காக தான் கட்டப்படுகிறது இந்த ராக்கி என்று கூறப்படுகிறது. இப்போது குழந்தைகள் சிந்தனை செய்ய வேண்டும். நாம் செய்தித்தாள்கள் மூலம் எப்படியெல்லாம் மக்களுக்கு புரிய வைப்பது. திரிமூர்த்தியும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் புரிய வைக்கப்படுகிறது. பிரம்மா மூலமாக படைத்தல், பிராமணர்களை பாவனமாக்க தந்தை வந்திருக்கிறார், எனவே ராக்கி அணிவிக்கிறார் என்று சொல்லுங்கள். வரதானம்: தேக உணர்வை ஆத்மா அபிமானி ஸ்திதியில் மாற்றம் செய்யக்கூடிய எல்லையற்ற வைராகியம் உடையவர் ஆகுக. ஸ்லோகன்: சங்கல்பம் என்ற கால்கள் உறுதியாக இருந்ததென்றால் கருமையான மேகங்கள் போன்ற விஷயங்கள் கூட மாற்றம் அடைந்துவிடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ராக்கி பண்டிகை. ராக்கி பண்டிகையை பற்றி விளக்கமாக கொஞ்சம் பாபா சொல்கின்றார். அதனை புரிந்து கொள்வோம். பாருங்கள், இப்பொழுது தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ரக்ஷா பந்தன் விழா வாக்குறுதியின் விழாவாகும். சங்கம யுகத்தில் தான் ஆரம்பமாகிறது. இப்போது நீங்கள் தூய்மை ஆகவும் ஆக்குவதற்கும் வாக்குறுதி செய்கிறீர்கள். ஓம் சாந்தி. இன்று குழந்தைகளுக்கு ரக்ஷா பந்தன் பற்றி புரிய வைக்கப்படுகிறது.
இப்பொழுது அருகாமையில் வருகின்றது. குழந்தைகள் ராக்கி அணிவிக்க செல்கின்றனர். இப்போது எந்த விஷயம் நடந்து முடிகின்றதோ அதனை விழாவாக கொண்டாடுகின்றார்கள். இது குழந்தைகளுக்கு தெரியும். அதாவது இன்றையிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த வாக்குறுதி கடிதம் எழுதி வைக்கப்பட்டது. அதற்கு நிறைய பெயர் கொடுத்தார்கள். இதுதான் தூய்மையின் அடையாளம். அனைவருக்கும் சொல்ல வேண்டியது, தூய்மை ஆகுவதற்கு ராக்கி அணிவியுங்கள் என்று. இதையும் அறிந்துள்ளீர்கள். தூய்மையான உலகம் சத்யுக ஆதியில் தான் இருக்கும். இந்த புருஷோத்தம சங்கமை தான் ராக்கி பண்டிகை ஆரம்பமானது. பக்தி ஆரம்பமான போது ராக்கி கொண்டாடப்பட்டது. இதைத்தான் அனாதி பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அதுவும் எப்போது ஆரம்பமானது? பக்தி மார்க்கத்தில் இருந்து. ஏனென்றால் சத்தியுகத்தில் இம்மாதிரியான பண்டிகை எல்லாம் கிடையாது. இவை இங்குதான் நடக்கிறது. அனைத்து விழாக்களும் சங்கமயுகத்தில் நடக்கிறது. ஆகவே மீண்டும் பக்தி மார்க்கத்தில் ஆரம்பமாகிறது. சத்தியுகத்தில் எந்த பண்டிகையும் கிடையாது. தீபமாலா அங்கு இருக்குமா? இருக்கா? அதனை அங்கே கொண்டாட முடியாது. இவை அனைத்தும் கலியுகத்தின் பண்டிகைகள். ரக்ஷாபந்தன் கொண்டாடுகிறார்கள். ராக்கி ஏன் கொண்டாடுகிறார்கள் என எப்படி அறிவீர்கள்? நீங்கள் அனைவருக்கும் ராக்கி அணிவிக்கின்றீர்கள், கூறுகிறீர்கள் தூய்மையாகுங்கள். ஏனென்றால் இப்போது தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. திரிமூர்த்தி சித்திரத்திலும் காட்டப்பட்டிருக்கிறது. தூய்மையான உலகம் பிரம்மா மூலம் ஸ்தாபனை ஆகின்றது. எனவே தூய்மை ஆவதற்காக ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் எந்த விஷயத்தை ஒரு வினாடிக்கான விஷயம் என்று கூறுகின்றார் என்று பார்ப்போம். பாருங்கள், ரக்ஷாபந்தனுக்கு பிறகு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வருகிறது. பிறகு தசரா நடக்கிறது. பொதுவாக தசராவிற்கு முன்பாக கிருஷ்ணர் வர முடியாது. தசரா முதலில் வர வேண்டும், பிறகு கிருஷ்ணர் வர வேண்டும். இந்த கணக்கையும் நீங்கள் தான் கூறுவீர்கள். முதலில் நீங்களும் எதுவும் புரியாதவர்களாக இருந்தீர்கள். இப்போது தந்தை எவ்வளவு புரிந்து கொண்டவராக ஆக்கியுள்ளார். ஆசிரியர் புத்திசாலியாக ஆக்குவார் தானே. இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள், பகவான் புள்ளி வடிவாக இருக்கிறார். மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆத்மாக்கள் மேலே புள்ளி வடிவமாக இருக்கிறது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. நடைமுறைப்படி ஒரு வினாடியில் புத்திசாலியாக வேண்டும். ஆனால் புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு கல்புத்தியாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் ஒரு வினாடிக்கான விஷயம் தான். எல்லைக்குட்பட்ட தந்தை ஒவ்வொரு பிறவியிலும் புதியதாக கிடைக்கின்றார். இந்த எல்லையற்ற தந்தை ஒரு முறையே வந்து 21 பிறவிகளுக்கான பிராப்தி தருகின்றார். இப்போது எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் எல்லையற்ற பிராப்தியை அடைகிறீர்கள். ஆயுட்காலமும் அதிகமாகி விடுகிறது. 21 பிறவியும் ஒரு தந்தை என்பதில்லை. உங்களுடைய ஆயுள் அதிகமாகிவிடும். நீங்கள் ஒருபோதும் துக்கத்தை பார்க்க மாட்டீர்கள். கடைசியில் உங்களது புத்தியில் இந்த ஞானம் இருக்கும். தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் மற்றும் பிராப்தி அடைய வேண்டும். அவ்வளவுதான். குழந்தை பிறந்து விட்டது மற்றும் வாரிசாகிவிட்டது. தந்தையை புரிந்து கொள்வதெனில் தந்தை மற்றும் பிராப்தியை நினைவு செய்வது, தூய்மையாக வேண்டும். அவ்வளவுதான். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். தந்தை மற்றும் பிராப்தி எவ்வளவு சுலபமானது. லட்சியம் குறிக்கோளும் எதிரில் இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ
மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். தேகத்திலே ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. தேகத்திலே இங்கு ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. உன் போல என்னையும் மாற்றிட எண்ணி தந்தாய எனக்காக ஞானத்தை அள்ளி. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே உன்னை தேடி வந்தேனே. யோகம் செய்ய நல்ல வேளை, அது அமிர்தம் போன்ற அதே காலை. யோகம் செய்ய நல்ல வேளை, அது அமிர்தம் போன்ற அதே காலை. யோகத்தினால் பாவம் போகும், ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். யோகத்தினால் நம் பாவம் போகும், ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். தண்ணீரில் ஒட்டாத தாமரை போல பயிற்சிகள் தந்தாயே நான் இங்கு வாழ. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே